ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய பக்கங்கள் இப்படிதான் இருக்கும். தூய்மையும் வாய்மையும் மிக்க மீனராசிக்காரர்களின் உணநலங்கள். மீனராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் ஓடிப்போய் உதவுவார்கள். உதவி செய்பவர்கள் மீனராசிக்காரர்கள் தான். அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் பிற்காலத்தில் இவர்களை உதாசீனப்படுத்தி சென்றாலும் அது பற்றி கவலைப்படாமல் மீண்டும் உதவுவார்கள். இது மற்ற எந்த ராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாகும். ராசிகளில் நிறைவான ராசியாக மீனராசி வருகிறது. குருவின் காரத்துவம் பெற்ற ராசி என்பதால் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மீனராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவர்களாக இருப்பதுதான். பலவீனம் இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதுதான். இதனால் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழப்பார்கள். இருந்தாலும் இதனால் வரைக்கும் இப்படியே இருந்துவிட்டேன், இனியும் இப்படியே இருந்துட்டு போகிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் முயற்சி செய்தால் வானத்தையே எட்டலாம். மீனராசிக்காரர்கள் தன் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே பிறந்தவர்கள். மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி செய்பவர்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். ஆசிரியர், யோகா மாஸ்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர் பலரும் மீனராசிக்காரர்கள் தான். விவசாயம், கால்நடை பண்ணை, கல்வி நிலையம் ஆகியவற்றை வைத்து ஏற்ற நிலை அடைவார்கள். கலைத்துறையை பொறுத்தவரை திரைக்கதாசிரியர், கேமராமேன் போன்று பின்னணியில் இருந்து வெற்றி பெறுவார்கள். மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், தட்சிணாமூர்த்தி, ஏற்ற நிறம் மஞ்சள். இவர்கள் தங்களின் 27 வயதிலிருந்து முன்னேறி 40 வயதுக்குள் வீடு, மனைவி, மக்கள் என செட்டிலாகி விடுவார்கள் என்கிறது ஜோதிடம். அதே நேரத்தில் மீனத்தின் அதிபதி குரு. உங்களுக்கு பெரிய கவர்ச்சியான கண்கள் இருக்கும். உங்களுக்கு மிகவும் கவர்ச்சியான தனி தோற்றம் இருக்கும். நீங்கள் மிகவும் அன்பும் கனிவும் கொண்டவர். உங்கள் மனைவியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், காதல் கொண்டவர். உங்கள் தலை பெரியதாக இருக்கும். குழந்தைகளிடமிருந்து நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். சில நேரங்களில் நீங்கள் ஆரோக்கியம் குன்றியவராய் உணர்வீர். நீங்கள் முக்கியமாக சிற்றின்பத்தில் பிரியம் கொண்டவர், காம உணர்ச்சி உடையவர், உடல் இன்பங்களை விரும்புவீர். உங்களுக்கு திடீரென சில பாதிப்புகள் அல்லது தோல்விகள் ஏற்படலாம். அதனால் எதையும் தாங்கிக் கொள்ளும் நிலை வரலாம். உங்களுக்கு குழந்தை பருவத்தில் உங்களுக்கு சாதாரணமான வெற்றிகளை கிடைத்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் நடுவயத காலத்தில் சில இடர்பாடு தோன்றலாம். ஆனால் பிற்பகுதியில் பெருமளவிற்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். 21 வயதுக்கு பிறகு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். நல்ல சதைப்பற்று மிக்க கொழுப்பான கன்னங்களும் சாம்பல் வெளுப்பு நிறமும் கொண்ட நீங்கள் எப்பொழுதும் தூங்கி வழியும் மந்தமான கண்களை உடையவர். உங்களுக்கு நீண்ட ஆயுள் பலம் இருக்கும். நீங்கள் பெருமளவு தண்ணீர் அருந்துவீர்கள். தண்ணீரில் மூழ்கிவிடப் போகக்கூடிய விபத்துகள் குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளிடம் பக்தியுடையவர், விருந்தோம்பல் இயல்புடையவர், குடும்ப பழக்க வழக்கங்களை பின்பற்றும். நீங்கள் விறுவிறுவென்று தங்கு தடையின்றி பேசும் திறன் படைத்தவர். நீங்கள் படித்த விவேகியாக இருப்பவர். அதிகம் உயரமாக இருக்க மாட்டீர்கள். நல்ல அழகிய தோற்றமுடைய உங்களுக்கு எடுப்பான மூக்கும் அழகிய பல்வரிசையும் சுருட்டை மயிரும் இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சி காண்பீர்கள். பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். நீங்கள் நிறைய பணம் சம்பாதித்தாலும் பெருமளவிற்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சமய ஈடுபாடு உடையவர். உங்கள் எதிரிகளுக்கு கூட உதவி செய்யக்கூடியவர். நீங்களும் உங்கள் மனைவியும் விஞ்ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். நீங்கள் கவிதையிலும் இலக்கியத்திலும் கூட மிகுந்த விருப்பமுடையவர். முக்கியமாக நீங்கள் அசைவராக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உண்ண எப்படியும் மீன் கிடைக்கும். கவலை விடுங்கள். மீனராசி, மீனா, மீனாட்சி, மீனலோசனி என்றெல்லாம் பெயருள்ள பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். வரவுக்கு மீறி ஆடம்பரம் செய்யும் குணமுள்ள இந்த ராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அமீனா பற்றிய எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு மீனராசி என்றால் மீன்களுக்கும் நீங்கள் ராசி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆக கடல் பயணம் செல்பவர்கள் சுறா, மீன், திமிங்கலங்கள் உள்ள இடங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக பயணிப்பது நல்லது. பிரச்சனை வரும்போது நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் மச்சவதாரம் பாராயணம் செய்ய வேண்டும். கடல் பவிழம் பதித்த மீன் போன்ற டிசைனில் செய்த மோதிரம் அணிவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பொதுவாக மீனராசிக்காரர்கள் ஆடம்பர பிரியர்கள். பேச்சில் சற்று கடினம் மற்றும் மற்றவரை எளிதில் காயப்படுத்தி விடுவார். படிப்புகையில் பட்டப்படிப்பு வரை செல்வதற்கு வாய்ப்புண்டு. சிலர் பாதியிலேயே விட்டுவிடுவார். தைரியம் சற்று குறைவாக இருக்கும். பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் பிறக்க வாய்ப்புள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் பிரச்சனைக்கு உள்ளவர். புதன் பலம் பெறாமல் இருப்பது நல்லது. தொழில்துறை பெரும்பாலும் கற்பிக்கும் துறை அமையும். லாபம் அளவு குறைவாக அல்லது தாமதமாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். அதே சமயம் மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். மீனராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மீனராசியில் பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இந்த ராசியில் அடங்கும். மீனராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தருவார்கள். இவர்கள் எப்பொழுதும் கனவு உலகில் சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் சமயத்துக்கேற்ற போல் நடந்து கொள்வார்கள். மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் மறுபடி அவர்களை சீண்டவே மாட்டார்கள். இவர்கள் வாய் சாதுரியம் மிக்கவர்கள். எதையும் பேசியே சாய்த்து கொள்வார்கள். ஆனால் இவர்களால் ரகசியங்களை காக்க முடியாது.
இவர்கள் பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். கந்திஷ்டியால் உங்கள் வீட்டில் எந்த கசப்பான சம்பவம் நடக்காமல் இருக்க இந்த எண்ணெயை எப்போதும் தீராமல் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் முன்னேறும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராவது வாழ்வில் சிறியதாக சரிவை எதிர்கொண்டால் போதும், நம்முடைய மனது நம்மை அறியாமலேயே சந்தோஷப்பட்டுவிடும். என்னுடைய குடும்பத்திற்கு நீ எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறாய், இன்றைக்கு உனக்கே கஷ்ட நிலைமை வந்துவிட்டதா, ஆண்டவன் வச்சாம்பர் ஆப்பு என்று நிச்சயமாக நாம் சொல்லுவோம். நாம் புத்தராகவோ இருந்தாலும் நம்முடைய மனது இதை நிச்சயம் நினைக்கும். அதுவே அவன் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் நல்லவர்களாக நடந்து கொள்ள முடியாது. ஆக இந்த இடத்தில் ஒரு மனிதன் உயர்நிலைக்கு வரும்போதும் ஒரு மனிதன் தாழ்ந்த நிலைக்கு போகும்போதும் எதிராளியின் எண்ணங்களும் கருத்துகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கத்தான் செய்யும். அந்த வரிசையில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் என்று எல்லோரும் உங்கள் மீது கந்திஷ்டி வைத்திருப்பார்கள். ஒரு வீடு கட்டி அதில் நீங்கள் குடிபோகிறீர் என்று வைத்துக்கொள்வோம். இந்த வீடு கட்டிய கதைக்கு பின்னால் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும், ஏகப்பட்ட கடன் இருக்கும். அது சொந்த பந்தங்களுக்கு தெரியாது. வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அது கூட அடுத்தவனுக்கு பொறுக்காது. இப்படி வீட்டுக்கு வருபவர்களுடைய பெருமூச்சு பொறாமை எண்ணங்களில் இருந்து எல்லாம் தப்பிப்பது எப்படி? ஒரு சின்ன தந்திரிக பரிகாரம்தான் இது. உங்களுக்கு வரக்கூடிய கசப்பான கஷ்டங்களை எல்லாம் இந்த கசப்பு எண்ணெய் தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும். கசப்பு எண்ணெய் என்றால் நாம் எல்லோருக்கும் தெரியும், வேப்பெண்ணெய் தான். 10 ரூபாய்க்கு வேப்பெண்ணெய் வாங்கி ஒரு சிறிய கிண்ணத்திலோ அல்லது டம்ளரிலோ ஊற்றி உங்களுடைய வரவேற்பறையில் வைத்து விடுங்கள். யார் கைக்கும் படும்படி வைக்காதீர்கள். தட்டிவிட்டால் கீழே கொட்டிவிடும். அலமாரிக்கு மேல் பக்கத்தில் எங்கேயாவது இடம் இருந்தால் அந்த இடத்தில் வைத்து விடுங்கள். அந்த வேப்பெண்ணெயின் வாசம் உங்கள் வீடு முழுவதும் எப்போதும் நிரம்பி இருக்கும். அதாவது நாற்றமடிக்காது, பயப்பட வேண்டாம். அந்த வேப்பெண்ணெயின் ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க பரவி இருக்கும் அல்லவா? அது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை எல்லாம் அழித்துவிடும். கெட்ட நச்சு, கெட்ட கிருமிகள் இருந்தால் கூட அதை அழிக்கும் சக்தி இந்த வேப்ப எண்ணெய்க்கு உண்டு. அதனால்தான் அந்த காலத்தில் வேப்ப மரத்தை எல்லோர் வீட்டு வாசலிலும் வைத்து வளர்த்தார்கள். அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் கிருமியை அந்த காற்று அழித்துவிடும் என்பதற்காக இந்த வேப்பெண்ணெய் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கும். அடுத்தவருடைய கந்திஷ்டி பொறாமையையும் முற்றிலுமாக தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும். மாதம் ஒரு முறை அந்த டம்ளரில் இருக்கும் வேப்பெண்ணெயை எடுத்து மண்ணில் கொட்டிவிட்டு அல்லது வாஷ் பேஷனில் கொட்டிவிட்டு மீண்டும் அந்த டம்ளரை கழுவி நல்ல வேப்பெண்ணெயை ஊற்றி வைத்து விடுங்கள். இது உங்களுடைய வீட்டை கெடுதல் நடக்காமல் பாதுகாத்து கொள்ளும். பணத்தடை நீங்கி தொழிலில் முன்னேறி முதலிடத்தை அடைய வேண்டுமானால் இந்த பொருளை எரித்து விடுங்கள். போதும், உங்கள் வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீர்கள். பண தேவை என்பது இல்லாத மனிதர்களே கிடையாது. தேவை என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுமே அன்றி தேவை நிச்சயமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும், வாழ்ந்து விடேன் என்று கூறுபவர்களும் உண்டு. 1000 ரூபாய் இருந்தாலும் இது என் தேவைக்கு பத்தாது என்று கூறுபவர்களும் உண்டு. லட்சக்கணக்கில் இருந்தாலும் அப்படித்தான். ஆனால் தேவை அனைவருக்கும் இருக்கும். இது மட்டும்தான் பண தேவைக்கான பொதுவான கருத்து. அப்படி நாம் தேவைக்கான பணம் நமக்கு தடையில்லாமல் கிடைக்க ஒரு சில விஷயங்களை செய்தால் நமக்கு வர வேண்டிய பணம் தடையில்லாமல் நம்மை வந்து சேரும். அப்படி ஒரு எளிய பரிகாரத்தை பற்றிய பதிவு தான் இது. உதாரணமாக ஏதோ ஒரு தொழிலை எடுத்துக்கொள்ளுங்கள். பலர் அந்த தொழில் செய்தாலும் யாரோ ஒருவர் மட்டும்தான் முன்னுக்கு வருவார். அப்படி என்றால் தொழிலில் தவறு இல்லை என்று தானே அர்த்தம். அப்படியானால் ஒருவர் மட்டும் முன்னுக்கு வர என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்தால் இப்போது நாம் பார்க்கும் இந்த பதிவில் விளக்கம் கிடைத்துவிடும். முதலில் இந்த பணம் நம்மிடம் வருவதற்கு பணத்திற்கான ஈர்ப்பு தன்மை நம்மில் இருக்க வேண்டும். அதே தன்மை நாம் வாழும் வீட்டிலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை ஈர்க்கும் ஆற்றலுடைய பொருள் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வரம்தான் இந்த வரமிளகாய். இதை வைத்து திஷ்டி கழிக்கலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அதில் உள்ள அத்தனை சக்திகளையும் முன்னோர்கள் மிக மிக சாதாரணமாக இந்த முறையில் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் பணத்தை ஈர்க்க இந்த வரமிளகாயை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். அதற்கு இத்துடன் சேர்த்து இன்னும் 2 பொருட்கள் நமக்கு தேவை. அந்த 2 பொருட்கள் மிளகு, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய். இதை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள். 2ஐயும் வாங்கிக் கொண்டு அத்துடன் இந்த வரமிளகாய், சிறிது மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தான் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் மேற்கூறிய பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக ஒரு பவுலில் வைத்து விடுங்கள். அதேபோல வெள்ளிக்கிழமை மாலை இதே பொருட்களை எல்லாம் கொஞ்சம் உங்கள் கைகளில் எடுத்து சுற்றி போடுவது போல உங்களுக்கு மேலிருந்து கீழ்வரை சுற்றி போடும் முறையில் சுற்றி கொள்ளுங்கள். அதன் பிறகு வீட்டு பவுலில் உள்ள பொருட்களையும் உங்களுக்கு சுற்றி போட்ட பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரித்து விடுங்கள். இது போதும். உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் வராமல் தடுத்து கொண்டிருக்கும் பணவரவை தேடி வர வைக்க நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் செய்யவில்லை. சாதாரணமாக அவர்கள் சுற்றி போடுவது கந்திஷ்டி கழிப்பது என்று செய்த ஒரு பொருள் எத்தனை அற்புதம் செய்கிறது என்று இந்த முறையை பின்பற்றி